ஹாய். How are you? ஐ அம் ஃபைன் விக்ரம். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? வாட் அ சர்ப்ரைஸ் யார். என்ன திடீர்னு நேர்லயே வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? எனிதிங் ஸ்பெஷல் நியூஸ்? என்ன மிஸ்டர் விக்ரம், ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களால தான் நான் இப்போ உங்களை தேடி நேர்ல வந்திருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி நான் அனுப்பி வச்ச டைமண்ட்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை டோட்டலா மிஸ் பண்ணிட்டு இப்போ கூலா ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு கேக்குறீங்க? கூல் சார், கூல். என்ன நம்பி தானே அந்த டைமண்ட்ஸ் அனுப்பி வச்சீங்க. நீங்க அனுப்பின டைமண்ட்ஸ் பத்திரமா திரும்ப உங்க கைக்கே வந்து சேரும். அது எப்படி வரும்? அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்க இருக்கு, யாருக்கிட்ட இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே நான் அந்த டைமண்ட்ஸை ரெக்கவர் பண்ணிடுவேன். ப்ளீஸ் யூ டோன்ட் வரி. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. அதிகமான டைம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. 1 வீக் டைம் தரோம். அதுக்குள்ள டைமண்ட்ஸ் எங்களுக்கு வந்தாகணும். 1 வீக்ங்கிறது எனக்கு அதிகமான டைம் தான் சார். ஃபார் ஷூர் அதுக்குள்ள நான் உங்க டைமண்ட்ஸை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அப்படி வரலன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் மிஸ்டர் விக்ரம். நம்ம பிசினஸ் எத்திக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் மேல வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. என்ன விக்ரம் இது வரைக்கும் எந்த கிளைண்ட்ஸும் நம்ம கிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேசுனது இல்ல. இவன் என்னடானா நம்மள மிரட்டிட்டு போறான். நம்ம மேல தப்பு இருக்குல்ல, பேசதான் செய்வான். ச்சே, நமக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வரணுமா? விட்டு தள்ளு. கவலைப்படுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. 1 வீக்குள்ள அந்த டைமண்ட்ஸ் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிப்போம்.